சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அவ்வறிவிப்பை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. 2 கேஸ் சிலிண்டர் இருக்கா? அப்ப மிக முக்கியமான சிக்கல் ஆயிருக்குமே. உங்க வீட்டுக்கே ஆபீசர்ஸ் வராங்களா? தமிழக அரசு ஒரு அதிரடியான ஆஃபர் ஒன்றை பாத்தீங்கன்னா அறிவித்திருக்கிறார்கள். கேஸ் சிலிண்டர்களை பொறுத்த வரைக்கும் அது பற்றியான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அதிரடியான நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வேற விநியோகிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதை தவிர புதியதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகையை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தது. இருப்பினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பத்தவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அதிகாரிகள் சும்மா ஒரு ஓரல் செக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. உரிமை தொகையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுகள் கேட்கும் விண்ணப்பிக்க துவங்கியதில் சில சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கிறதா. புதிய கார்டு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் எழவில்லையாம். ஆனால் 2 பேருக்கு ஒரு கார்டு வேண்டும் என்பதற்காக தாய் தந்தையர் பெயரில் பலர் விண்ணப்பித்து விட்டார்களாம். அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும், மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும். கல்யாணம்லாம் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகி புதுசாக மருமக வந்துட்டாங்கன்னா அவங்க பெயரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்டும் நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தகுதியான கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைத்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதையெல்லாம் அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்கிறார்கள். அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த வீட்டில் கிச்சன் 1 இருக்கா இல்லை 2 இருக்கா, அடுப்பு 1 அடுப்பா 2 அடுப்பா, ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கேஸ் சிலிண்டரா 2 கேஸ் சிலிண்டரா, அதை யார் பெயர்களிலெல்லாம் உள்ளது என்பதையெல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறாரா. இந்த நிலையில தான் தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு புதிய ஒரு உத்தரவை ஒன்றினை பிறப்பித்திருக்கிறதாம். அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர், ஓகேங்களா, அந்த சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் ஒரு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு ரேஷனில் லிட்டர் மண்ணெண்ணெய் 15 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது. கார்டுதாரர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாநில அரசுகளுக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டையும் மத்திய அரசு நிர்ணயம் பார்த்தீங்கன்னா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. கேஸ் சிலிண்டர் வைத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.